ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனி நீதிபதி சான்று வழங்க உத்தரவிட்ட தீர்ப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், ஜனநாயகன் திரைப்படத்துடைய சான்று வழக்க பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வெளியிடப்படும் என்று அறிவித்து வெளியிடப்பட்டது. அதற்கு சான்றிதழ் கோரி கடந்த ஆண்டு டிசம்பர் 18 தணிக்கை வாரியத்திடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. அந்த விண்ணப்பம் பெறப்பட்டு அதன் பின்னர் படத்தை பார்த்த தணிக்கை குழு கடந்த 20 படக்குழுவுக்கு தகவல் ஒன்றை தெரிவிக்கிறது. அதில் உங்கள் படத்தை பார்த்தோம், அதில் சில ஆட்சேபனைகரமான வசனங்களும் காட்சிகளும் இருக்கின்றன, அதனை நீங்கள் மாற்றி அமைத்தால் படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்று 22/12/2025 அன்று தணிக்கை வாரியம் சில கருத்துக்களை பட தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவிக்கிறது. அதனை பெற்றுக்கொண்ட பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் தெரிவித்த சில அந்த ஆட்சேபனையான காட்சிகளை மாற்றம் செய்து தகவல் தெரிவிக்கிறது. இதனை 24 இந்த தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 5 தணிக்கை வாரியம் சார்பில் படக்குழுவுக்கு ஒரு தகவல் அனுப்பப்படுகிறது. அதாவது படத்திற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகளும் அதே போல ராணுவம் தொடர்பான காட்சிகளும் இருப்பதால் வந்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த தாங்கள் முடிவு செய்திருப்பதாகவும், எனவே தற்பொழுதைக்கு சான்றிதழ் வழங்க முடியாது என்றும் தணிக்கை வாரியம் சார்பில் தகவலானது அனுப்பப்படுகிறது. இதெல்லாம் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக நடைபெற்ற நடைமுறை. இதனைத் தொடர்ந்து 6 தணிக்கை வாரியம் சார்பில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் 22/12/2025 அன்று தங்களுக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் படத்திற்கு UA சான்றிதழ், அதாவது 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரை இந்த படத்தை பார்க்கலாம் என்ற நிபந்தனையுடன் கூடிய UA சான்றிதழ் தங்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று 6/1/2026 என்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு முறையீடு செய்யப்படுகிறது. முறையீட்டை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினமே வாதமானது தொடங்குகிறது. அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த புகார் கடிதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை மறுநாளைக்கு, அதாவது 7/1/2026 ஒத்திவைத்திருக்கிறார். 7/1 அன்று இரு தரப்பிலும் வாத பிரதிவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் 9/1/2025 அன்று இந்த வழக்கில் தனி நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். அதாவது படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற தணிக்கை வாரியத்தினுடைய அந்த உத்தரவு, அந்த தகவல் ரத்து செய்யப்பட்டு படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று 9/1/2026 அன்று தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனேயே அன்றைய தினமே ஒரு சில நிமிடங்களிலேயே தணிக்கை வாரியம் தரப்பில் இரு நீதிபதிகள் அமர்வு, அதாவது தலைமை நீதிபதி தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வில் முறையீடு ஒன்று முன்வைக்கப்படுகிறது. இது போன்ற தனி நீதிபதி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதற்கு எதிராக நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம், அந்த மேல்முறையீட்டு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு முறையீடு செய்யப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டு அன்று பிற்பகலே தலைமை நீதிபதி அந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு அந்த வழக்கை விசாரித்து தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 20 ஒத்திவைக்கிறார். இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. அந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் 15/1/2026 அன்று அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து எந்த வாதமாக இருந்தாலும் நீங்கள் இரு நீதிபதிகள் அமர்விலேயே முன்வையுங்கள் என்று கூறி அந்த பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறது. இதனைத் தொடர்ந்து 20 இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது இரண்டு தரப்பிலும் சுமார் 5 மணி நேரங்கள் வரை வாதங்களானது முன்வைக்கப்பட்டு அன்றைய தினமே தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. அதாவது 20/1/2026 என்று இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை தாங்கள் தகுதியின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு மீண்டும்
தனி நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தனி நீதிபதி இந்த வழக்கை அனைவருக்கும் உரிய அவகாசம் அளித்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து உரிய முறையில் விசாரிக்க வேண்டும். மேலும் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா இல்லையா என்பதை தனி நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை. மதி, இந்த ஜனநாயகன் படத்துடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பலாமா அப்படிங்கறத தனி நீதிபதி தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த படத்துல பல அரசியல் கருத்துகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேம்பெயின் படமா மாறி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்பட்ட நிலையில சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அந்த தேர்தலை ஒட்டி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்ல தேர்தலுக்கு பிறகாக தான் அதற்கான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தவரைக்கும் பட தயாரிப்பு நிறுவனம் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது? ஒன்று, இரு நீதிபதிகள் அமர்வை உத்தரவை ஏற்றுக்கொண்டு தனி நீதிபதியிடமே மீண்டும் இந்த வழக்கை நடத்த போறார்களா அல்லது உச்ச நீதிமன்றம் செல்கிறார்களா? இந்த இரண்டு வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டு சட்ட நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றினாலுமே இந்த சட்ட நடைமுறைகள் முடிவதற்கு குறைந்தபட்சம் 3 முதல் 4 வாரங்கள் அல்லது 2 முதல் 3 வாரங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை தனி நீதிபதி செல்கிறார்கள் என்றால் தனி நீதிபதி வழக்கை முதல் கட்டமாக விசாரித்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தணிக்கை வாரியத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவ்வாறு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் அளிக்கிறார்? குறைந்தபட்சம் இந்த ரிட் மனுக்களில், அதாவது நீதி பேராணை மனுக்களில் 4 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்களாவது அவகாசம் அளிக்க வேண்டும். அவ்வாறு பதில் மனு தாக்கல் செய்த பின்னர் வாதப்பகுதி வழக்கு நடைபெற்று தீர்ப்பு அளிப்பதற்கு அதற்கு குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது ஆகும். அல்லது உச்ச நீதிமன்றத்தில் செல்கிறார்கள் என்றால் அவர்கள் தற்பொழுது இன்றைய ஒருவேளை மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து அதில் ஒரு இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்கும் குறைந்தபட்சம் 2 வாரம் கால அவகாசம் எடுக்கும். அதில் ஒருவேளை இறுதி வாய்ப்பு ஏற்படுகிறதா, அவர்களுக்கு சாதகமான உத்தரவு வருகிறதா என்பதை பொறுத்துதான் இந்த படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்ற ஒரு முடிவு தெரிய வரும். ஒருவேளை இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிவதற்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும் பட்சத்தில் இந்த படத்தை வெளியிடுவதற்கு அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்க வேண்டும். ஏனென்றால் இந்த படத்தில் தேர்தல் சார்ந்த அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களும் காட்சி அமைப்புகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் படத்தை வெளியிட வேண்டுமா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் தணிக்கை சான்றிதழ் பெற்றிருந்தாலும் கூட தணிக்கை சான்றிதழ் பெற்று தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக படம் வெளியிடப்படவில்லை என்றால் ஒருவேளை தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் தான் படம் வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் தான் நிச்சயம் அவர்கள் அனுமதி வாங்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே இந்த சட்ட நடைமுறைகள் எப்பொழுது முடிகின்றன, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக சட்ட நடைமுறைகள் முடிவடைகின்றனவா, இதையெல்லாம் பொறுத்துதான் ஜனநாயகன் படம் எப்பொழுது வெளியாகும் என்பது தெரிய வரும். குறைந்தபட்சம் இன்னும் 2 முதல் 3 வாரங்களுக்கு படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் சட்ட நிபுணர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து. அதுதான் ஒரு கள யதார்த்தமாகவும் இருக்கிறது.